ஆயிடுச்சு. இப்போ பணம் இருந்தால் தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா 10 பைசாவுக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கெல்லாம் நான் நாடகத்துக்கு கிளம்புனா என் பொண்டாட்டி அடடா பொண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. யாரு நம்ம பொண்டாட்டியா? நம்மளோட இளவட்ட பீஸா இருந்தால் நம்ம பொண்டாட்டி சொல்லுவேன். கிழட்டு முட்டையா இருந்தால் ஓ பொண்டாட்டியான்னு கேட்பேன். அதுவும் நம்ம பொண்டாட்டி தான். உண்மை அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். கோபாலி வந்தானையா, கோபாலி கோபாலி கோபால் நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்கே. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானையா, நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்கே. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க இணையத்தூர் கார்த்திகராஜ வந்தேனங்கே. சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க இணையத்தூர் கார்த்திக்கு வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடு அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்கே. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனங்கே. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்கே. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்கே. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி திட்டும் திட்டும் திட்டும்னு வந்தேனங்கே. மோட்டாரே விட்டிறங்கி திட்டும் ஓடு திட்டும் ஓடு திட்டும். ஒரு வீட்டு ஊரு வந்து அவர் கீதல் பண்ணாதீங்க. அவங்க புருஷன் அடிப்பாங்க. ஆளு வச்சு அடிப்பாங்க. அத்தனை தம்பி வேணா தம்பி அத்தனை வேணும் நம்மள நம்பி. விட்டன தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு விடுவங்கள நம்பி. ஊரு வீட்டு ஊரு வந்து அவர் கீதல் பண்ணாதீங்க. அரியனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே ஓடி வாமா ஒரு சொல்ல வந்தோமம்மா. குளங்காக்கு தேவையம்மா. அரையனூர் அங்காளியே அங்காளி திரிசூலியே. சித்தாங்கு ஆரை கட்டி சிங்கரல்ல மேலேறி. இத்தாங்கு ஆடி கட்டி நாய திங்கரதோ மேலேறி.
கைதட்டி அத்தனை அன்புலகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையிலே இந்த பனி காலத்திலையும் இந்த ஐயப்பன் பக்தர்கள் உண்மையிலே எப்போவுமே நம்ம எத்தனை தெய்வம் இருந்தாலும் ஐயப்பனை வாழ்நாளே இந்த கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பன் தான். கண்டிப்பா சாமி ரொம்ப சிறுசையா, சக்தி ரொம்ப பெருசையா. உண்மையிலே இந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை அவங்க என்ன வேணா நாடகம் வைக்காம இருக்கலாம், ஒரு கும்மி பாட்டை பாடிட்டு கூட 2 பேரும் வச்சு பச்சனை பாடிட்டு கூட இருக்கலாம். இந்த பனி காலத்திலையும் நமக்கெல்லாம் நாடக 10 கலைஞர்கள் வந்து நான் உழைக்கணும், நாடகம் நம்ம காசெல்லாம் வரி காசெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த ஐயப்பன் கிருபையில் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஐயப்பன் குருசாமி ஐயப்பன் மாலை ஓட்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற இந்த பணியிலையும், ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க வேணா வைக்கலாம், 5 லட்சம் ரூபாய் இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா, என்ன அதுக்குள்ளே வண்டி குறைஞ்சிருச்சு. நன்றி ஐயா, அது நன்றி உள்ளது பைரவர். அவர் நன்றி உள்ள நாய், நான் நன்றி இல்லாத நாய். இதான் உண்மை ஐயா. தம்பி, அது வந்துட்டு போன தப்பு கிடையாது, நம்ம வந்ததுதான் தப்பு. ஏன்னா அது டெய்லி போயிட்டு வர இடம் அது. போயிட்டு வரல, அவங்க ரூமே இங்க உள்ளதான். ஓ அப்படியா? அவங்க ரூம்ல நம்ம வந்து இருந்துகிட்டு சவுண்டல் தானே வந்துட்டு அது வந்துட்டோம்னா அப்ப அவங்க கோவப்பட்டு பாப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கல. ஓ மாசம் மார்கழி மாசமோ மார்கழி மாசம். கார்த்திகையில கொஞ்சம் கோர்வை முடிஞ்சு இப்ப மார்கழியில கொஞ்சம் டச்சா இருக்கும். அவங்க நேரமே கார்த்திகை மாசம் தானே. ஓட்டு போடுற இல்ல, ஓட்டையில ஓட்டு போடுற நேரமா இவங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு நேரம் தானே. இல்ல அவர் தப்பா சொல்லல. ஆமா, வரப்போது இல்ல. அதே உண்மை உண்மை உண்மை. அந்த நேரத்துல பார்த்தா வாழ்க்கை நமக்கு பெரிய லெவலா இருக்கும். எலெக்ஷன் வர்ற டயத்துல பார்த்தா அதுக்கு முன்னால ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். அடுத்த மாசம் எலெக்ஷன்னா இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா காளியம்மாக்கா நீ இல்லைன்னா நான் இல்லை. ஆமா அண்ணே அண்ணே சுப்பிரமணிய அண்ணே நான் இல்லைன்னா எனக்கு விசுவாசியா இருக்கக்கூடிய ஆளியா யார்? சுப்பிரமணியா. அவங்க ஓட்டு வாங்குறதுக்கா பிளான் ஆளு முடியாம இருப்பேன், ஓயாம மிச்சர் பாக்கெட் வாங்கிட்டு போறதும் பெட்ல போய் பாக்குறதும் பிரெட் பாக்கெட். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே இன்னும் மாடா இருக்கு, இன்னும் சாகலையாடா நீங்களா அப்படின்னு நம்ம காலம் மனுஷன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இப்போ பணம் இருந்தால் தான் வாழ்க்கை, பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கெல்லாம் நான் நாடகத்துக்கு கிளம்புனா என் பொண்டாட்டி அடடா பொண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. யாரு? நம்ம பொண்டாட்டியா? ஆமாடா, இலவட்ட பீஸா இருந்தால் நம்ம பொண்டாட்டி சொல்லுவேன், கிழட்டு முண்டையா இருந்தால் ஓ பொண்டாட்டியான்னு கேட்பேன். அதுவும் நம்ம பொண்டாட்டி தான். உண்மை அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். நாடகத்துக்கு கிளம்பல பொண்டாட்டி எனக்கு சூடம் காமிக்கிறது, சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வச்சா, இந்த முதுகுல சோப்பு போட்டா எப்படி இருக்கும், பாறாங்கல்லு மாதிரி இருக்கு, படந்த முதுகு மணப்பாறை பாறைக்கல்லு மாதிரி சோப்பு போட்டு சூடம் காமிச்சு நல்லபடியா வீட்டுக்கு நாடகத்துக்கு போயிட்டு நல்லபடியா வாங்கன்னு அனுப்பி விட்டா. நாடகம் இருந்தா நாடகம் இருக்கிறதுனால ஒரு 4 நாளைக்கு முன்னால நாடகம் இல்லை. சரி, அவளா பேச ஆரம்பிச்சுட்டா. எப்படி? எல்லாம் பொலியறது மாடு மாதிரி திடுற, எதுக்கு சாகாம திடுற அப்படின்னு. ஏன்னா பணம் இல்ல, காசு இல்ல. கைதட்ட பார்த்தா அந்த குடும்பத்துலயும் நடந்திருக்கும் போல இருக்கு. ஆம்பளை எல்லாம் இப்ப சகஜமப்பா. ஆம்பளை எல்லாம் இப்ப பொண்டாட்டி மாதிரி ஆயிட்டா, பொண்டாட்டினா புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்ப மாறிடுச்சு. ஊர்ல பெரிய ஆளா இருப்பேன், நான் தான் தலைவர், அவரு இவருன்னு. சரி, பார்த்தா இங்க நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும்னு சொல்லுவாரு. அங்க போய் பார்த்தோம்னா வீட்டுல போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன். கொண்டாடி சொல்லும் இந்த கழுவுறமா வெளியே சொல்லிட்டாரு, நமக்குள்ள இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும். இப்படித்தான் 4 நண்பங்க ஒண்ணு சேர்ந்து. சரி, 4 பேர் நண்பங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. சரி, இந்த 4 பேர்ல 3 பேர் சொல்லியிருக்கேன், ஏன் பொண்டாட்டினா இமுசை பிடிச்ச முண்டாடா அப்படின்னு. ஓஹோ. இன்னொருத்தான் சொல்லியிருக்கான், ஏன் பொண்டாட்டினா குடியிருக்க முடியாது, நம்ம மருந்து வச்ச கொண்டுருவா அப்படின்னு. இன்னொருத்தான் சொல்லியிருக்கான், அதே ஓ முண்டாட்டி தேவையில்ல, ஏன் முண்டாட்டி அப்படித்தாண்டா அப்படின்னு. அதுல ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் கௌரவமா சொல்லியிருக்கேன். எப்படி? ஏன் முண்டாட்டில நான் சொல்றதாண்டா கேப்பா அப்படின்னு. நான் எடுப்பா, குடுனா கொடுப்பான்னு சொன்னோம்னா இவங்க 3 பேரும் யோசனை பண்ணிட்டேன். 4 பேர்ல ஓம் பொண்டாட்டி தங்கமா அமைஞ்சிருக்கடா அப்படின்னா உன் வீட்டுக்கு வாரண்டான்னு 3 பேரும் சொல்லியிருக்காங்க. சரி, இவன் நீங்க எப்போ வர வேணாம், ஏன்னா இவன் பொண்டாட்டி அடி வாங்கல இவனுக்கு தானே தெரியும். நீங்க எப்போ வர வேணாம் வர வேணாம்னு சொல்லிட்டு இவங்க ஓயாம கேட்க ஒரு நாள். சரி,
சொல்லியிருக்கேன். அவன் பொண்டாட்டிட்டு போய் கெஞ்சி கதறி சொல்லியிருக்கேன். எப்படி? உன்னை கும்புரண்டி என் நண்பன் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் சொல்றேன் நீங்க அப்படி எல்லாம் பொண்டாட்டி அவ கண்டிஷன் இருப்பா அவளை. உனக்கு 3 தடவை தான் சான்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்க நண்பங்களை வர சொல்லியாச்சு. சரி, இங்க விருந்தாடி போயினா அடியே ஆத்தி என் நண்பங்க வந்தவொடனே தண்ணின்னு கொடுப்பாங்க. ஆமா, சரி சாப்பிடன்னு சொன்னா அவ சோறுலாம் சமைச்சு ரெடியா இருக்கு. 3 பேரும் உட்கார சொல்லியாச்சு. சரி, இலை ஓட்டாச்சு, கூட்டு பொரியல் வச்சாச்சு, சோத்தை போட்டாச்சு, சரி, குழம்பு ஊத்தியாச்சு. சரி, புருஷன் சொல்றாரு கொண்டாட்டு, அது என்னடி குழம்பு வச்சிருக்கா, உப்பும் இல்ல ஒரு மயிரும் இல்ல அப்படின்னு. அவங்க 1 அப்படின்னு எண்ணி இருக்காங்க. 1 உரல விடுது. நைட்டுக்கு நம்ம விடலாம்னு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னடி குழம்பு வச்சிருக்கா, உப்பும் இல்ல ஒரு மஷ்ரூம் இல்லைன்னு சொன்னா அவங்க 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறுத்து ஆட்டிருக்கா, என்ன கேரட் பொரிச்சிருக்கா, என்ன ஆச்சிருக்க, என்ன வச்சு என்னடி இது அப்படின்னா அவங்க 2 மறுபடியும் வரல விட்டுருக்காங்க. 3வது வரு அதட்டிருக்கா, ஏதோ ஊத்துனா அவங்க உடனே 3வது எப்படி தலி ரசமா வச்சிருக்க, ரசம் தலி விஷம் மாதிரியே இருக்குடி அப்படின்னு. என்ன மயிர் ரசம், இந்த கதையை உனக்கு சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக பேசுறேன். என்ன இல்லை உன் வீட்டில் நடந்த ஒழுங்கா உண்மையை சொல்லு. 3வது 3 அப்படின்னு சொல்லியிருக்கா. 4வது மறந்து வைக்க என்ன தலி சாப்பிட்டா இலையில எடுத்துக்கொண்டு எனக்கு பேசுறி அப்படின்னு அது இப்படி முறைச்சிருக்கு. 4வது சொல்லணும். 5வது பார்த்து சோத்து பண்ணைய குழம்புலாம் தூக்கிய புருஷன் தலையில கொட்டி அவட சாப்பிட வந்தேன் ஓடி போயிட்டேன். ஏன்டா எங்க பொண்டாட்டியெல்லாம் தேவை, ஓம் பொண்டாட்டி சோத்து பண்ணலாம் தூக்கி தலையில கொட்டுறா அப்படின்னு. அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ கால சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எல்லாரும் வெளியில வர இருந்து சரியா 3 மணிக்கு நாடகத்தை முடிச்சிருவான். 3 மணிக்கா அப்படித்தாயா சொல்லன்னு. ஓஹோ 2 மணியா? ஏன் இப்போயே முடிச்சிட்டு காசு வாங்கி போயிடுவோமே. அண்ணே அந்த 70 ரூபா பணத்தை கொடுங்கண்ணே. எதுக்கு நாடகம் ஆரம்பிச்ச காசை வாங்கி நம்ம இப்பயே கிளம்பிடுவோம். 2 மணிக்காப்பா ஊரு காசு. நான்லாம் ரொம்ப அவதிப்பட்டு துன்பப்பட்டுட்டேன் நாடகத்தில் சம்பாரிச்சு. உண்மையிலே நான் நாடகத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நாடகத்தெல்லாம் சம்பாரிச்சு வீடு வாசலாம் கட்டி இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக வீடு பூசி இருந்துச்சு. ஒரு பக்கம் வீடு பொறிஞ்சிருந்துச்சு. போய் சாதம் பார்க்குறவட்ட ஒரு சாமி பார்க்குறவட்ட போய் சாமி பார்த்து சரி என்னண்ணே வீடு நல்லா தான் சம்பாரிச்சேன், வீடு பொரியுது அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், தம்பி நீங்கள் என்ன வேலை பார்க்குறியா அப்படி. அண்ணே நாடகத்தில் பப்புன்னு நடிக்கிறேன். சரியா வீடு பொரியத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். ஊர் காசை தின்னா பொரியத்தாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனால பயந்து கிடக்கு. இந்த காசும் தங்குது இல்லை. இந்த ஆளு வரி கொடுக்கல திட்டிக்கிட்டே கொடுப்பாங்க. முண்டை போயில நாடகத்துக்கு இவ்வளவு கேட்கறாங்க, கச்சேரிக்கு இவ்வளவு கேட்கறாங்க, கோயில் வரி இவ்வளவு போடுறாங்க, திட்டிக்கிட்டே கொடுக்குற காசு மசிர. நீ இப்படி பேசுறிய தம்பி. அன்னைக்கெல்லாம் தோரங்குச்சியில ஆடல் படல் 12 லட்சம் ரூபா. 12 லட்சம்னா லேடிஸ் எத்தனை? 20 லேடிஸ். 22 லேடிஸ். 22 லேடிஸ் சட்டி தான். 10 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணிக்கு முடிஞ்சு 12 லட்சத்தை கொடுத்து நம்மளால வெறும் மாதிரி 12 லட்சம் போச்சு. நாங்க விடிகிற வர கொட்டை ஏற கத்துறோம். ஒரு 50 ரூபா 60 ரூபா விடணும். என்ன அவன் வந்தா 20 ரூபாய்க்கு பண்றோம்னு சொன்னாங்க. நாங்க விடிகிற வர பாவம் கத்துறமே. உங்களுக்கே ஒரு மனச்சாட்சி இல்லையா? முத மாதிரி இல்லை. காசு எப்பெல்லாம் ஏற்றி கொடுங்க. அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறிபடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா நிறைய ஊரிலிருந்து வந்திருக்கின்ற இந்த நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை நாடக ரசிகர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு, ஏன்னா ஒரு ஆளையும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நம்மளே வீட்டுக்கு அடிக்கடி நம்ம காலையில் வீட்டுக்கு பார்த்தா 10 மணிக்கு தான் போகிறோம். ஆமாம், பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுது 9 மணிக்கெல்லாம். அதே மாதிரி அவங்க பள்ளிக்கூடம் விட்டு போகிற நேரத்துக்கு முன்னால் நம்ம கிளம்பி வந்துடுறோம். இப்படி 6 மாதம் போய் எங்க என் மக என்னைய அப்பான்னு போய் தம்பி அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு, என்னைய சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அடையாளம் தெரியாமல் 6 மாதமா அப்படி போனால் எப்படி அந்த பிள்ளைகளுக்கே குழம்பிடும். அதனால எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை நிறைய ரசிகர்கள் வந்திருக்கீங்க. அத்தனை ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அவர்களெல்லாம் அனைத்து ரசிகர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மற்றும் எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற என் தம்பியெல்லாம் எல்லாரும் நல்லா படிங்க. ஆத்தா பெண் சொல்ற கேட்டுக்கிட்டு நீங்கள் டீ சாப்பிட ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் சாப்பிட நான் அறுத்து குமிச்சிறேன், நீங்கள் டீ சாப்பிட. நான் பேச்சில் கொடுத்தேன்னா தண்ணிலாம் போட்டேன்னா நாடாத்தையும் கெடுத்துருவேன். விட்டுட்டு அந்த பழக்கத்தில் வேணாம், அறுத்து குமிச்சிருவேன். ஏன்னா உண்மையிலே தம்பியெல்லாம் உங்களுக்கு தயவு செய்து உங்களை கும்பிட்றேன். படிக்க பிடிச்சா படிங்க.
பிடிக்கலைன்னா 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி மேய்ங்க. ஆத்தா பண்ணு போட்டு தொந்தரவு. அவன் பாவம் லோனு காசு, சிட்டை காசு, அந்த லோடு மீன் காசு, மண் ஏற்றுனது, சல்லி ஏற்றுனது. பொம்பளை பிள்ளைன்னு தான் சொல்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க அதில் செல்ல எவன் கண்டு வச்சான்னு தெரியல. உட்கார ஒளிய செல்லு தான்டா. நல்ல கதையை கருத்த பயலுக்கெல்லாம் ஒரு பைக் வாங்கி கொடுத்தா அவன் காலத்தை ஓட்டிடுவேன். இல்லைன்னா பிராந்தி பாட்டில் வாங்கி கொடுத்தா அவனுக்கு போதும். அதில் செல்லு வாங்கி கொடுத்தா போதும், புருஷன் வீடு தேடி வந்துடுவேன். செல்லு அப்படி காலம் அப்படி வந்துருச்சு. தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாரும் நல்லா படிங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா குடிங்க. ஐயா எல்லாரும் குடிச்சு குட்டி வச்சுரா போனியாயா? அதுக்கும் ஆமாவா? ஆமாவா. நாளாக பிராந்தி பாட்டில் விலை கூடிக்கிட்டு இருக்கு. 10 ரூபா பாட்டில் கொடுத்தா 10 ரூபாயா? என்னடா கொடுமை. எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தா நம்ம மாட்டில் பொத்திக்கிட்டு கொடுத்துட்டு எங்கிட்டா போயிருக்கலாம். இவங்க நம்ம குடிச்சிட்டு போதையில் எவன்டா கொண்டு போய் பாட்டில் கொடுக்குறது? வாங்கின கடையில் கொடுத்தாத்தே அந்த 10 ரூபாயா. அன்னைக்கு கொடுத்த வீடியோ போடுறேன், பாட்டில் காசு வாங்கலன்னு அவனுக்கு கேஜி இருக்கும் சண்டை. ஆட்டோ செந்திலா அப்போ நடந்திருக்கும் போல, எதுவும் நடந்திருக்கும் போல. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அத்தா போய் சொல்கிறத கேட்டு நல்லா படிங்க. எல்லாரும் சந்தோஷமாக தம்பியெல்லாம் வண்டியில் போகிறோன்னா தயவு செய்து உங்களை கும்பிடுறேன், பொறுமையாக போங்க சார். ரொம்ப கவனமாக போங்க. ஐயா மனுஷன் சூழ்நிலை நம்ம சரியாக தான் போவோம். எவனா வந்து முட்டி முட்டி நோத்தா நீ தாண்டா இடையில வந்தோன்னு சொல்லுவேன். அதனால் ரொம்ப கவனம் பாருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்க நன்றி அண்டி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட. ஹலோ கொஞ்சம் வால்யூம் எங்கிட்ட மைச்சர் இருக்காரு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். அகிலகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாளும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ள போடு அம்மா அருளை வாரி தருகிறா. அருளை உள்ள போடு அம்மா அருளை வாரி தருகிறா. அருணாக முருகனுக்கு கருமாறி அருகிறா. இலகிலே முண்டகை கண்ணியம்மா மாங்காடு கனிவாடு காமாட்சி அம்மா மாங்காடு கனிவாடு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. உள்ள போடு அருளை மாறி வருகிறார். புன்னநல்லூர் மாரியம்மா மாரியம்மா புகழ் தேவியம்மா இன்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம்மா இன்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள போடுமா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்து தீச்சட்டி ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்து அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம். தொட்டு கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார். தொட்டி கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். நீலே காமாத்தி குழந்தையாக தவழ்கிறார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருகனுக்கு கருமாறி அருகிறார். அகிலகிலே முண்டகை கன்னியம்மா மாங்காடு கனிவாடு
அழகாடு தனிவாளுக்கா மாத்தியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கைதட்டியா பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறியல்ல நங்கு நங்குன்னு நங்கு நங்குன்னு நங்கு நங்குன்னு எனக்கு சங்கு சங்குன்னு முதுகுலே சங்குனா நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க. ஏன்னா கைதட்டினா தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். எது பிளஸரா? பிளஷர் இல்ல பிரஷர். பிரஷரா? அப்ப இருந்துச்சு பிரஷர், நல்லா இருந்துச்சு. இப்ப என்னன்னோ காரங்கிறேன், ஒரு மதுரை நமக்கு தெரியுது இல்லை. அதனால நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க. ஏன்னா கைதட்டினா பிரஷர் குறையும். மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கெடுக்கும். ஆமா. உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூ வரைக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமா. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாயா? 800 ரூபாய் சாக்கெட் மட்டும். 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு புருஷன் புலம் அம்புட்டு வேலிக்கிற வெட்டி வெயில்ல கடந்து சாவ தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும். அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து பொம்பளை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஊர்ல இந்த காப்பு கட்டிட்டு அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டு ஆவாரு. எப்படி அப்படி கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டியா அப்படின்னு. ஐயா இங்கே இல்ல, நீ சண்டை எடுத்து விட்டு போயிடாம அட கும்மி கொட்டையில பேசிக்கிடுவாங்க. நீ என்ன செருப்படி வாங்க வச்சிருக்காங்க. நீ எட்டி பாக்குற பார்த்தா எனக்கு அவசியம் அடி விழுந்துரும். அதான் இங்கே உள்ள அமுத ஆந்தி பேசிக்கிறது கும்மி கொட்டையில அப்படி பொம்பளையால பெரிய பொல்லாத புருஷன் கொட்டுக்கடி பெரிய இதா கொட்டிய பெரிய இது சிலாக்கியம் மயிர் ஒண்ணு அப்படின்னு. அதுல நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம எப்படி அவங்க போட்ட கட்டிங்க்கு கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுட்டு இவங்க அத்தாச்சு அவன் போட்ட கட்டிங்க்கு கணேஷ் போயிலைக்கு அத்தாச்சு அப்படி சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவா. இப்படி 2 ரவுண்டு சுத்துவேன், 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். ஐயா அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவுர் ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கல் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி போட்டான் அப்படின்னு. அப்புறம் நம்ம ஆளு போல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரி இல்லாம இதெல்லாம் இப்படி கரெக்டா தெளிவா சொல்றீங்களே, எப்படி அது? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. ஓஹோ அப்படியா? எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா நாடகம் பெரிய நாடகம். ஏன்னா உள்ள 7000 8000 10,000 உள்ள கிடக்கு. அதனால உள்ள பெரிய பெரிய டிக்கெட்லாம் உள்ள கிடக்கு. ஆனால் நம்மளே போட்டு அறுத்து குமிச்சா உங்களுக்கு கடுப்பாயிரும். கழி பப்புனுக்காரன் தாய் பொலியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு போட்டு அறுத்து குமிக்கிறேன். இந்த பொம்பளை ஆளு சிரிக்கிற பார்த்து அப்படித்தான் இருக்குமில்ல. உண்டை பைய துணியை குடிக்க உள்ள ஒரேதான். அவன் ஆளை பார்த்தியாடி அப்படியே நின்றுக்கிட்டு நெல்லிறாண்டி அப்படியே நெல்லிறேன் ஊர்ல எல்லாம் தின்றுருப்பேன். அவங்கள இந்த பொம்பளை ஆளுங்க பேசுறேன் ஆம்பளை உழவு மாடு மாதிரி ஒரு நாளும் நாங்கள் சம்பாரிச்சு இந்த காசை வாங்கிட்டு கொண்டு வீடு நாங்கள் வர்றோம்னே. அன்னைக்கெல்லாம் கோமாளி வந்துட்டாங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. சத்தியம்மா நடந்ததா, நான் பொய்யலான்னு சொல்ல மாட்டேன். அன்னைக்கு ஒரு ஊரில் பிடிச்சா கோமாளி வந்துட்டாங்கிறேன். பப்புனுக்கார தம்பி நீங்கள் நடிச்சதும் போதும் பிறந்ததும் போதும் உள்ள ஒட்டி டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுங்க. டான்ஸ் இந்த அண்ணன் கை நிட்டார்ல அந்த ஆள் நீந்தானா ரைட்டு சொன்னா இந்த குரூப். சரி அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் இப்படித்தான் சொன்னேன். அவரு சொல்லவும் நானும் கோமாளி வந்துட்டேன் நம்ம சொல்லிட்டு உள்ள போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை விட்டேன். சரி
அந்த பிள்ளை உடனே முச்சம்பீர் முதிரி ஒரு எதிரி லூசி உள்ள போயிட்டு வள்ளியை வர சொல்லுமான்னு சொன்னார். சரி கதையை எதிர்பார்க்கிறா ஒண்ணு. அது 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். எப்படி அது ஆதிபராசக்தி வாங்கான பூங்கா ஒரு பூங்காவும் இங்க இல்ல. நீ உள்ள வச்சு நாரதரை வர சொல்லுங்க. நாரதரை சரி புராணத்தை எதிர்பார்க்கிறா அப்படின்னு பாரு. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதரை நாராயணா நாராயணாங்கிறாரு. ஒரு நாள் சொல்ற நாராயணெல்லாம் செத்து 8 வருஷம் ஆச்சு உள்ள ஓட்டு ராஜபாட்டை வர சொல்லி அப்படின்னு. சரி ராஜபாட்டை வர சொல்லி நான் 1:30 மணிக்கெல்லாம் ராஜபாட்டை வர சொல்லி அவர் 1:30 மணிக்கெல்லாம் சம்போ அம்மா காஞ்சாரு போயா உள்ள போயா அப்படின்னு சொல்லணும். நான் என்னடா உள்ள போய் என்னென்ன உரையானே எல்லாரும் வர சொல்றியே எல்லாரும் போய் சொல்றியே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வர சொன்னேன் தம்பி. குடியார மூதேவி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஐயா ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சு எனக்கு கேட்பாங்கல்ல. நான் சொன்னேன் ஐயா அந்த வெள்ளையும் செல்லியமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு. அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போறேன். நான் அண்ணேங்கிறேன் அவன் பக்கத்தூருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அண்ணேங்கிறேன் போடா அவனே தெரியும். அப்புறம் போய் கோயிலில் போய் கெஞ்சி கேறி 7-8 பாட்டு படித்து காசை வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இடையில சொல்கிறேன்னா ஒன்றும் புண்ணியம் இருக்காது 10 பைசா புண்ணியம் இருக்காது. இந்த ஊருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. சோறு இங்கே வந்திருப்பேன் அவன் பண்ணுற அம்போக்கு தான் வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருப்பார். இந்த ஊருக்கும் அது எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் பண்ணுறத டான்ஸு அந்த பிள்ளைய போட்டுக்கணுமியா இது வேஸ்டியா நாரதர் ஆட்டி பிரிச்சு சும்மாயா நம்ம நான் சொல்கிற போட்டு நாடகம் ஓஹோன்னு போய் அவன் என்னவோ டீ வாங்கி கொடுக்க ஒரு இதுக்கும் ஆகாது. நல்லா இருக்க நாடகத்தையும் கெடுத்து குட்டியாச்சல் ஆக்கி அதுதான் முன்னாலே சொல்கிறேன். அதனால் அமைதியாக இருந்து நான் மத்தாள் மாதிரிலாம் போட்டுலாம் அறுத்து கும்பிக்க மாட்டேன். 12:15 12:20 வள்ளியை மாற சொல்லு. ஏன்னா நேரம் ஆரம்பித்து லேட்டு தான். லேட்டுன்னு சொல்லப்படாது காலதாமா. லேட்டுனா செத்து போனதுக்கு அர்த்தம் காலதாமா தான். அதெல்லாம் ஏன் காசு வாங்குறாங்க அந்த ஆளுகளை வெளியே தள்ள முடியாது. நம்மளே போட்டியா இது ஒன்றா அவங்க வந்து காலையில் காசு வாங்கி போகிறாங்க. நானும் இழுச்சாப்பேன். அதனால் அவங்க நேரத்துக்கு அவங்க வர சொல்லிடுவேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது என்பதை தெரிவித்து கொண்டு எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே நல்ல நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு பொறுக்கி அமைத்திருக்காரு மச்ச அன்பு மைத்தனர் விஜய் டிவி புகழ். கலக்க போவது யாரு அன்பு மைத்தனர் மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நீங்கள் எத்தனை நடிகரை பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாருமே தலை சிறந்த கலைஞர். எல்லாருமே விஜய் டிவி புகழ் லோட்டஸ் டிவி புகழ் எல்லாருமே அமைதியாக இருந்து நாடகத்தை மட்டும் கண்டு கலைங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தெற்காமூர் கிராமத்தில் அமைந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருவர்கள். விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி 27/12/2025 சனிக்கிழமை மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமி வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் கோவின்பா அமைந்த சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடத்தி கொண்டு உயர் திரு மேலூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடத்தி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம். பங்கேற்கக்கூடிய நாடகறிஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரிய பெற கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்பு அப்பா அறந்தாங்கி அருகாமையுள்ள மேலப்பட்டு சேர்ந்து கேபிஏ காளிமுத்தவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுகுமனை உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோயில் அவாணி அன்பு சோரி யூடியூப் புகழ் இணையதள புகழ் அன்பு சோரி கம்பங்காரை சேர்ந்து ராசாத்தி அவர்கள் விறகுமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் மணமேல்குடி அருகாமையில் இரட்டாலயத்தைச் சேர்ந்து வெங்கடேஸ்வரன் அவர்கள் விறங்கமலையிலே
நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர் சூப்பர்யா, கைதட்டிய உண்மையில உண்மை. இது மாதிரி கலைஞர்கள்லாம் உங்களுக்கு தேர்வு செஞ்சு உண்மையிலே ஒரு ஆள் திறமை. இவரெல்லாம் அன்னை இசை அமைப்பாளர் இளையராஜாவுடைய படத்தை பார்த்தவர். அதைத்தான் சொல்ல, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய அக்கா மயனா இருக்க வேண்டியது அந்த பொண்ணு மாற்றி கட்டிட்டாங்க. அது விவரத்தை சொல். நான் எங்கள் ஊர் பிரசிடண்ட் இருக்காருல்ல, அவங்க வீட்டில் வேலை ஆக்குறவர் மயந்தேனா அப்படி சொன்னாத்தான் நிறைய ஆள் போலீஸ் இழுத்த மாட்டேன். நம்மால் சொல்லுவேன், நான் யாரும் தெரியுமா, நம்ம கவுன்சிலர் இருக்காருல்ல, அப்போ என்ன ஏதோ சொந்தமாக இருக்கும் ஒன்று. கவுன்சிலர் டிரைவர் இருக்காரு, அவரோட மச்சின் என்னமோ இவருக்கு கொடி கொடுக்க போகிற மாதிரி. ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி. ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் அப்படியே அவர் நினைச்சு பார்த்து கை தட்டுறாங்க. சூப்பர். இதே மாதிரி கை எனக்கு கரெக்டாக 12:20 தான் டைம். அதுக்கடுத்து ஓலைப்பம்பு மாதிரி மண்டையை பிறந்துருவேன். நான் கரெக்டாக சொல்கிறேன். ஆளை பார்த்துங்க, தலையில் காவி துண்டு. டயம் சொன்னால் அக்யூரேட்டாக இருக்கான். ஏன்னா அந்த சரக்கு அப்படித்தான் வேலை செய்யும். அந்த லேடிஸ் அந்த பொம்பளை பிள்ளை கோயிலாக வந்து இப்படி தூக்கும்ல, மூத்திர கவுல் வாடையில். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்போனார் மருங்காப்புரியை சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் விரங்கமறையை ஹார்மோனிய பின்பாட்டை செய்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. யாரு அது மன்னவன் பேரு, வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. போதும் இது தேறு போகும் மீதி, மாறி மாறி தோற்றும் இனியாது உனக்கு நாதி. பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பலியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, பலியை தீர்த்திடுமா, இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. சொன்னது யாரு அது மன்னவ
மனம் படைத்த மன்னவனே படி துணிய போல குணம் படைத்த என்னவனே பலே 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 கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகோதரருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் சென்றடமலா வெற்றி முரசு கொண்டு வரும் மனவை நாடக நடிகை சங்கத்தினுடைய பொருளாளருமாகி அன்புனார் ஜே மணிவண்ணன் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோலக் தவுல் சேர்ப்பார்கள். ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. ரொம்ப சிறப்பாக இசைத்த மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சகலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாமா சென்றடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் புதுக்கோட்டை நாடகடி சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் மாறிய கே ராஜா அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள்.
வாசிங்க தம்பி இருக்காரு. அந்த பேடு வாசிப்பீங்க. பேடெல்லாம் வாசிக்கிட்டு முதல்கட்டு. இவருக்குன்னு ஒரு வண்டிப்பா. இவர் சாமா வைக்கிறதுக்குன்னு ஒரு வண்டி. இது பெரிய அண்டா, சின்ன அண்டா, பொங்கப்பானை. இது என்ன நானும் நாடகத்துக்கு கொண்டு வரேன். என்கிட்ட இருக்குன்னு காமிக்கிறக்காண்டியா? அந்த வாசிங்க எப்படி ரசிகர்கள் இருக்காங்க. ஊர் வரி கஷ்டம் சும்மாவா இருக்கு. சொன்னேன் நான் பண்ண இல்லையா? தம்பி வாச்சாகல இல்லையா? காலைல 7 மணி வரை கூட நடத்தலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ற பாட்டு வாசிக்கணும். சரியா? கண்டிப்பா கைதட்டு வரும். ஐயா 5 ஊர்ல இருந்து வந்திருக்கா அட்வான்ஸ். தளபதி படம் இருக்குல்ல, தளபதி படத்துல காட்டுக்குயில் அந்த பாட்டை வாசிங்க. இங்க வாசிங்க. நம்ம ஊருங்க எப்படி ரசிகர்கள் இந்த பணியில நம்ம வாசிக்கிற பாட்டு அவங்க போகவே விடாது வீட்டுக்கு. கைதட்டு பத்தியா?
கைதட்ட பாத்தியாயா? இது மாதிரி இடத்துல வாசிக்கணுமையா? ஓபி அடிக்கிற நேரம் ஓபி அடிக்கணும். எப்படி ரசிகர் பார்த்தீங்களா? எவ்வளோ கைதட்டு. நம்மளாம் கைதட்ட சொன்னால் ரொம்ப சிறப்பான ரசிகர், நல்ல திறமையான கலைஞர். கச்சேரியில் நம்ம கச்சேரியில் வருது ரொம்ப சிறப்பான. என்ன நேராச்சும் கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் நம்ம சொன்னதுனால ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு பேர் கேஆர் ராஜா, கண்ணாடி ஓடிப்பார். இன்னொரு ராஜா இருப்பார், 2 ராஜா ஒரே மாதிரியாக இருப்பாங்க. கேஆர் ராஜா ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. என்னை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு சித்தப்பு மணிமுத்தவர்கள் விரங்கமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் பஞ்சு மிட்டாய். உனக்கு தானா எந்த கரைச்சாலும் இல்ல. கிடுகிடுன்னு ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த என்ன சரியா நாடகத்தை நேரத்துக்கு ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கு. ஏன்னா உண்மையிலே ரொம்ப சிறப்பான கலைஞர்கள் எல்லாருமே. ஆனால் சரியா நாடகத்தை 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடணும், அப்போத்தான் நம்ம சிலாவத்துக்கு நடிக்க முடியும். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு பேர் இல்லாத சீன் கம்பெனி பாலமுருகன் சீன் கம்பெனி தோரங்குறிச்சி உரிமையாளர் மணிமுத்து ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்பு உள்ளங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் பிடித்தான் ஒளிபரக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரக்கி அமைந்திருக்கும் ஒளிவொலி அமைப்பு செல்வி ரேடியோஸ் கத்தப்பட்டி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா, சாமி பாட்டா. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்பதற்கும் செல்வி ஏன் பத்மினி அம்மா செத்துச்சுன்னு ரொம்ப நான் ஆடுற பார்த்தேன் செத்தது. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்பதற்கும் செல்வி ரேடியோ சண்பலோகளை சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆளர் அரசி தாரகை யார்ப்பா? நடன பேரலை யாரு? அந்தமான் புகழ் யார்ப்பா? அது டெல்லி புகழ் யாரு? சிங்கப்பூர் புகழ் யாரு? பொம்பளை என்ன பொம்பளை எதுப்பா? யாரு யாரு வசனம் பேசிக்கிட்டு அட பேர் சொல்லுப்பா. டெல்லி புகழ். ஆனா பொம்பளை பிள்ளைன்னா சூப்பர் பீஸ்டா. அந்தமான் புகழ்னா தீவுல அருமையான பீஸ், நமக்கு ஏத்த பீஸ்டா. இந்த மார்கழி மாசத்துக்கு கட்டி பிடிச்சாவுல இருக்கு கிச்சு 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 கிச்சு. அத நினைச்சா தான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. கோயில் ஐயோ மாலை விட்டுக்கம்மா வெற்றிவேல் முருகனுக்கு அதே அரோஹரா அரோஹரா. கோயிலா அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்தம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தணிக்க மானே மா கோயில் ஆடி மாத்தம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தணிக்க மானே மா கோயில அடி நானே ஆர் கோயில கந்த மடு கம்புளத்தா கந்த மடு கம்புளத்தா இருக்கிற இருக்கிற ஆடி மாத்த கத்தடிக்க ஆடி கொஞ்சம் தெத்தடிக்க நானே மா கோயில அடி நானே ஆர் கோயில அடி நானே மா கோயில நானே ஆர் கோயில. சும்மா ஓடிக்கிட்டு எப்படி பாட்டம் இருக்கு? ஆடி மாசம் காத்தடிக்க கீத்தடிக்க அப்புறம் நைட்டுக்கு சூ. இப்ப என்னையா பாடின? கரெக்டா நான் பாடிருக்கேன். எப்படி பாட்டு இருக்கு? எப்படி எப்படியோ புது பாட்டு வந்திருக்கு. ஆடி
ஆடி மாசம் முடிஞ்சு எப்ப வேற பாரு நல்ல பாட பாருங்க. ஓ மாசம் மார்கழி மாசம் ஆச்சுல்ல. வேற பாரு பாருங்க. ஆடி மாசம் காத்து இங்க பாருங்க காத்தி. இங்க பாருங்க காத்தி. நம்ம மேடோட சரி, இந்த மேடோட சரி, இனிமேல் இந்த பாட்டை பாட மாட்டேன். வேற பாரு பாருங்க. சரிங்களா? கத்தடிக்க வாடி வந்த கத்தடிக்க மாடே பாடுயிலே. பாட்டு தம்பி இருக்க. உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் கத்தடிக்க வாடி வந்த கத்தடிக்க மாடே பாடுயிலே. இன்னுமே ஒன்னு பாட்டே பாட சொல்ல மாட்டேன். சரி வேற எதுவும் மாற்றி போயிருப்பேன். மார்கழி மாதம் காத்தடிக்காம அப்புறம் 12 மாதம் காத்தடிக்க அப்புறம் 12 பேர் சேர்ந்து சூ மாறி கொல்ல பக்கம் போகாத என்ன பாட்டு வச்சாலும் அடிக்கிறீங்க. மற்றும் உங்கள் முன்னாடி உங்கள் அன்பையும் ஆஜிபரை காத்துக் கொண்டு இருக்கும். ஐயோ முக்கியமான ஆள் சொல்ல மறந்துட்டேன். அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் விஜய் டிவி புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னாடி உங்கள் அன்பையும் ஆஜிபரை காத்துக் கொண்டிருக்கும் திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தினை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு தெற்காமூர் இடையப்பட்டி சொருக்குழிப்பட்டி ஐயப்பன் பக்தர்கள் குழு ஐயப்பன் பக்தர் குழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே துவங்கின்றோம். மற்றும் நாடகத்தினை வீடியோ கவர் சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த 12 யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரேஷன் கார்டுக்கு எழுதி போட்ட மாதிரி நிறைய அத்தனை அன்பு யூடியூப் எங்களை நாடகத்தில் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் இதெல்லாம் எங்களாம் எடுத்து அவங்களாம் பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த யூடியூப் சேனல் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைகளை கொண்டு குறைஞ்ச செலவுனா 50,000 கூடனா 1,00,000 ரைட்டா. நீங்கள் குறைஞ்ச செலவுனா 25,000 30,000 நினைச்சிடக்கூடாது. அப்புறம் நாடகம் அடிச்சுக்கிட்டே கொட்டாயில் நெருப்பு தான் வைக்கலாம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் மச்சான கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். எங்களது நாடகத்தினை காண வருகின்ற எனது பாசமிகு அன்புனார் காரைக்குடியில் இருந்து எங்களது நாடகத்தினை காண எங்கு சென்றாலும் எங்கள் நாடகத்தினை காண வரக்கூடிய ஜெகன் ஓட்டல் உரிமையாளர் அன்புனார் அவர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். ஏன்னா எவ்வளோ இதாக இருந்தாலும் அந்த நாடக கலை மேலே அவருக்கு ஒரு பற்று. அண்ணே இங்கே வருகின்றிருக்கின்ற அன்புனாரை வருகை வரவேற்றுக் கொண்டு அன்பு மாமா புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கின்ற மெடிக்கல் காலேஜில் பணிபுரியக்கூடிய அன்பு மாமா வடிவேல் அவர்களையும் வருக. நிறைய பேர் வந்திருக்கீங்க. அத்தனை அன்பு சொந்தங்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். எத்தனை தெய்வம் பிறந்தாலும் நம்ம ஐயப்பனை வணங்கி கலைப்பணியை துவங்கும். இந்த பாடல் எனது சொந்த பாடல், நான் தயாரித்து நான் பாடிய பாடல். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் பாருங்கள். அன்பு சொந்தங்களே, ஐயப்பன் நினைச்சாலும் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயப்பன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயப்பன் பாடலை பாடிவிட்டு கலைப்பணி துவங்குவோம். ஹலோ ஹலோ கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா. 40 நாள் நோன்பு இருந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா. பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா, பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா. நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா, நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் ஐயப்பா, காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா. 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா, நாடு இங்கு தேடி வந்தோம் ஐயப்பா. பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா, பிள்ளேந்தி காட்சி தரும் ஐயப்பா. நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா, நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்ட ஐயப்பா, உன்னை காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா. சாமி திண்டகத்தோ
தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஹரிகர புத்திரனே ஆபத்து காப்பவனே பரம்பொருள் என்று உன்னை பார்க்க வந்தேனே ஹரிகர புத்திரனே ஆபத்தில் காப்பவனே பரம்பொருள் என்று உன்னை பார்க்க வந்தேனே சந்தன வாசமப்பா சரணங்க கோசமப்பா சபரிய பாவங்களை வந்தேனே சந்தன வாசமப்பா சரணங்கள் கோசமப்பா சபரிய பாவங்களை வந்தேனே துளசிய மாலையிட்டே துயர நீங்க வேண்டிக்கிட்டே துளசிய மாலையிட்டே துயர நீங்க வேண்டிக்கிட்டே துணையாயிருப்பவனே ஐயப்பா வேண்டி துள்ளி ஆடி வந்தோம் பாதை காண மலை நோக்கி வந்தோம் ஐயப்பா மலை நோக்கி வந்தோம் ஐயப்பா ஆமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஆமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் படிகளும் 18 இருமுடியேந்திக்கிட்டு அம்பலநாதனவன் காட்சி தந்தானே படிகள் 18 இருமுடியேந்திக்கிட்டு அம்பலநாதனவன் காட்சி தந்தானே நெற்றி திலகமிட்டு நீலி மலையானே நேரில் கண்டேனே மைசிய வைத்தவனே மைசிய வைத்தவனே மைசிய வைத்தவனே குறை தீர்ப்பவனே இருப்பவனே ஐயப்பா காட்டு வழி பாதையில காவலுக்கு கருப்பவர் வெட்டு போட்டு காண வந்தோம் ஐயப்பா நீ வேண்டு வரும் தந்திடுவாய் ஐயப்பா சாமி திண்டக தோம்பு ஐயப்ப திண்டக தோம் தோம் சாமி திண்டக தோம்பு ஐயப்ப திண்டக தோம்பு மாலையிட்டு ஐயப்பா காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா நாடு எங்கு தேடி வந்தோம் ஐயப்பா பிள்ளைந்து காட்சி வரும் ஐயப்பா பிள்ளைந்து காட்சி வரும் ஐயப்பா நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா நீ வில்லாளி வீரனப்பா ஐயப்பா மாலையிட்டு ஐயப்பா காண வேண்டி காத்திருந்தோம் ஐயப்பா இருந்தோம் ஐயப்பா நாடு எங்கு தேடி வந்தோம் ஐயப்பா 40 நாள் நோம்பிருந்தோம் ஐயப்பா நீ நாடு எங்கு தேடி வந்தோம் ஐயப்பா எல்லாருக்கும் நன்றி நன்றி பாடு 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 கொஞ்ச நேரம்